என் கூட சேர்ந்து கிராமர் கற்றுக்க உங்கள் எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கான லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹவு மெனி ஆல்ஃபபெட்ஸ் ஆர் தேர் இன் இங்கிலீஷ்? இங்கிலீஷில் மொத்தம் எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். இங்கிலீஷ் லாங்குவேஜில் மொத்தம் 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. டிக்ளரேட்டிவ், இம்பரேட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸும் ஃபுல் ஸ்டாப்போடு முடியும். இன்டரோகேட்டிவ் கொஸ்டின் மார்க்கோடையும் எக்ஸ்க்ளமேட்டரி எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோடையும் முடியும். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை தரக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் லிசனிங், நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபுல் ஸ்டாப்போடு முடியுது. அதனால் இதை நம்ம டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கட்டளையிடக்கூடியதாக இருக்கும், இல்லைனா ரெக்வஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஃபுல் ஸ்டாப்போடையும் ஒரு சில இடங்களில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோடையும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், க்ளோஸ் தி டோர், கதவை மூடு. இது ஒரு கமாண்ட், ஃபுல் ஸ்டாப்போடு முடியுது. அதனால் நம்ம இதை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் கேள்விகள் கேட்கக்கூடியதாக இருக்கும். வாட், வென், வேர், ஹவ் இப்படி கேள்விகளை உருவாக்கும் குவெஸ்டின் மார்க்கோடு முடியும். எக்ஸாம்பிள், வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்கிறாய். இது ஒரு குவெஸ்டின் மார்க்கோடு முடியுது. அதனால் இதை நம்ம இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். வாவ், அல்லாஸ், ஹுரே இப்படி வார்த்தைகள் வரலாம். எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோடு முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வாவ், தி கேட் இஸ் கியூட். இந்த சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோடு முடியுது. அதனால் இதை நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னு சொல்கிறோம். இட்ஸ் டைம் ஃபார் அசஸ்மெண்ட். உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸை நல்லா ரீட் பண்ணி ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. இருங்க, வீடியோ இன்னும் முடியலை. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இங்கிலீஷில் மொத்தம் எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 26ன்னு சொல்லியிருந்திருப்பீங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரே ஒரு ஆல்ஃபபெட் தான் இருக்குது. A to Z வந்து 26 letters of the alphabet. இந்த 26 letters சேர்ந்தது தான் நம்ம ஆல்ஃபபெட்னு சொல்கிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.